வருகிற மாசி மாதம் 9ஆம் தேதி இங்கிலீஷ் தேதி கணக்கு பார்த்தோம்னா 29/2/2026 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற பேரில் வந்து திருச்சியில் வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு மாநாடு அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து மாநாடுங்கிறது போடுவாங்க. பொதுவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகளும் சரி, சிறிய கட்சிகளும் சரி, ஓகேங்களா? எதுக்கோசரம் போடுவாங்கன்னா கூட்டணி சேர்றதுக்கோசரம் ஜாதி கட்சிகள், குறிப்பா சொன்னா அந்தந்த சமூகத்துக்குன்னு ஒரு ஜாதி கட்சிகள் இருக்கு இல்லையா? அந்த ஜாதி கட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த கூட்டத்தை காமிச்சிட்டு போய் அந்த பெரிய கட்சிகிட்ட சீட்டு கேட்பாங்க, சீட்டுக்கு நிப்பாங்க. ஐயா, இந்த மாதிரி எங்க கட்சியில இவ்வளவு கூட்டம் இருக்குது, நீங்க பார்த்து ஒரு இத்தனை கோடி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க பார்த்து இத்தனை சீட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, பிடிப்பாங்க. இது வந்து அனைத்து மக்களுக்குமே தெரியும். இதுதான் வந்து அடிப்படையில யதார்த்தமான உண்மையும் இதுதான். எவ்வளவோ கொள்கைகள் இருந்தாலும், எவ்வளவோ ஒரு தீவிரமான ஒரு அரசியல் அரசியல் திட்டங்கள் இருந்தாலுமே கூட அவங்க ஜாதி கட்சியை சார்ந்து செயல்படுறாங்க அப்படிங்கறதுனாலே ஒரு சில கட்சிகளுக்கு வந்து தமிழகத்துல பெரும்பான்மையான ஆண்டுகாலமா வரவேற்புங்கிறதே கிடையாது. ஓகே, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சீமான் அண்ணன் ஏன் மாநாடு போறாரு? அவர் வந்து எந்த ஒரு சமூகத்தையும் சார்ந்த ஒரு சமூகத்துக்கு பொதுவான ஒரு நபர் கிடையாது. இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு நபர் தான். எல்லாருக்குமே பொதுவான ஒரு நபர் எதுக்கோசரம் மாநாடு போடுறாரு? அதுவும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இதுக்குள்ளாடி மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 234 தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களையும் ஒரே இடத்துல ஒரு சேர நிக்க வச்சு இவங்களை எல்லாரையும் அறிமுக விழா, 234 தொகுதியோட கேண்டிடேட்டையும் அறிமுக விழா பண்ணிட்டு, அடுத்தது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இவங்க வந்து தேர்தல் பணிக்குழு நிர்வாகி. இப்போ வந்து நம்மலாம் ஒரு போருக்கு போற மாதிரி தான். போருக்கு போறோம் அப்படிங்கும் பொழுது போருக்கு நம்ம ஏரியா இவர் தான் வந்து உங்களுக்கு இவர் தளபதி மாதிரி. இவர் வந்து விஷயத்தை இவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு. பொதுவா எலெக்ஷன் வரும்போது அனைத்து தேர்தல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, விருப்ப மனு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. விருப்ப மனு அப்படிங்கிறத வாங்கிட்டு போற கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10,000மோ ஒரு 15,000மோ அல்லது மிக மிக ஒரு 25,000மோ எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் பண்ணுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் விருப்ப மனு வாங்குறதுக்கு யார்கிட்டயுமே வந்து விருப்ப மனுக்கு காசுங்கிறதே வாங்குறதே கிடையாது. இலவசமாக தான் கொடுக்கப்படுகிறது. விருப்ப மனு வாங்கிட்டு போறவங்க அதை பரிசீலனைக்கு வரும் பொழுது அதுல வந்து நல்ல ஆர்வம் உள்ள, நல்ல திறமையுள்ள, நல்ல ஒரு ஈடுபாடு உள்ள, முழுமையா அவங்க களத்துல இறங்கி பணியாற்றக்கூடிய ஒரு நபர்களுக்கு சீமானன் அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் நிற்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. சீமானன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ என்கிட்ட கட்சிகளோடு சேர வரும் பொழுது எனக்கு வந்து ஒன்றிய பதவி கொடுங்க, எனக்கு வந்து மாவட்ட பதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்தேன்னா நான் உன்னை அப்பவே கட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். என்ன காரணம், நீ உள்ளாடி வரும் பொழுதே எதையோ எதிர்பார்த்து என்கிட்ட வந்த அப்படின்னா நாளைக்கு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னாலுமே கூட நீ ஜெயிப்ப. நான் இருக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன்னா நீயும் ஜெயிப்ப. நீ ஜெயிக்கும் பொழுது என்ன பண்ணுவ, மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்க மாட்டேன். உனக்கு என்ன தோணும், நம்ம செலவு பண்ண காசை எடுத்துடணும் அப்படின்னு தான் சொல்லி தோணும். எனக்கோசரம் மாற்றத்தை விரும்பக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய என்கிட்ட நீ வரும் பொழுதே நீ வந்து இவ்வளவு கிடைக்குமா, என்ன கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து வரேன். நான் ஜெயிச்சு முடிச்சோட்டு நீ என்ன எதிர்பார்ப்ப? உன்னுடைய ஃபோக்கஸ் பூரா வந்து பணம் சம்பாதிக்கிறதுல தானே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆளை நான் கூட வச்சுக்க மாட்டேன், கட் பண்ணி அனுப்பிவிட்டுருவேன்னு சீமான் நான் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டசபை தேர்தலையுமே ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரி ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா அதுவே வந்து அதிகபட்ச தொகை தான் செலவு பண்ணணும்னு சொல்லி அரசியல் கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு சொல்லி மாநில தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா அறிவுறுத்தி இருக்குது. ஆனாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல தேர்தல் தேதி அறிவிச்ச வாட்டி பிரச்சாரத்துக்குன்னு போகும்பொழுதும் சரி, பிரச்சாரத்துல இருந்து நம்மளுடைய தேர்தல் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய செலவுகளே மொத்தம் 40 லட்சம் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எத்தனை கட்சிகள் அதை ஃபாலோ பண்றாங்க? சராசரி ஒரு மாநாடு போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் செலவாகும். ஓகே, நாம் தமிழர் கட்சியில போதுமான அளவு நிதி அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியில எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் பொழுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 36 லட்சம் பேர் வாக்கு போட்டு தமிழகத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா 2024 நம்ம வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்முடைய நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு. இன்னைக்கு வந்து நம்ம மாநாடு போடுறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து, வெளிநாட்டுல இருந்து பணம் வருது சீமான் அண்ணாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து அப்படிங்கிறது முன்வைக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் சீமான் அண்ணாட்டா வெளிநாட்டுல இருந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஆளுகின்ற திமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, முன்னாடி ஆட்சி செஞ்ச அதிமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, சீமான் அண்ணா யார்கிட்டயாச்சும் லஞ்சம் வாங்கிட்டு ஒரு இல்லீகல் ஒரு அமௌண்ட் மணி அப்படிங்கறது வாங்கிட்டு இதெல்லாம் ஒரு ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னா இத்தனை நாள் அந்த மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள வந்து கெட்ட பேர் உருவாக்கி இருப்பாங்க. அப்படி எந்த விஷயமே நடக்கல. ஏன்னா இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில வந்து எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல கடந்த வாரத்துல வந்து ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியிட்டாரு. இவங்க இவ்வளவு பணம் ஊழல் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சி செய்யும் போது திமுக அரசாங்கமா
அதிமுக ஆட்சி செய்யும் போது எதிர்க்கட்சியா இருந்த திமுக என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த அமைச்சர் இவ்வளவு பணம் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு சக போட்டியாளரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இனத்தலைவர் யாருன்னா நம்ம சீமான் அண்ணா தான். நம்ம சீமான் அண்ணா வந்து இவங்க 2 பேரும் விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீமான் அண்ணா எதுல கிடைப்பாரு அவர் பேரை கெடுக்கலாம், எதுல மாட்டுவாரு அவர் பேரை கெடுக்கலாம், மக்கள் மத்தியில அவர் கெட்ட பேர் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் காத்திருக்கிறாங்க. ஆனா அவர் எதுலையுமே மாற்றது கிடையாது. இவர்கிட்ட தான் மத்தவங்க வந்து பேச்சு கொடுத்து மாட்டிக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்டு இவர்கிட்ட தான் மாட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சீமான் அண்ணாக்கு வெளியில இருந்து இல்லீகலா பணம் வந்துச்சு அப்படின்னா இவங்க இத்தனை நாள் விட மாட்டாங்க. இவர் இவ்வளவு பணம் வச்சிருக்காருன்னா எங்க இருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. இன்னொன்னு, சாதாரணமா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் கூட ஆகல. நடிகர் விஜய் அவர்கள், அந்த அண்ணா வந்து பார்த்தோம்னா பாசிச பாஜகன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படிங்கறது பதிவு பண்ணாரு. இன்னைக்கு அந்த மனுஷன் பாருங்க, நிம்மதியெல்லாம் விட்டுட்டு கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமேட்டு இப்ப நிம்மதி இல்லாம நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்கன்னு அங்க போயிட்டு வந்தாரு. இவர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இடையில வந்து ஏகப்பட்ட ஒரு சிக்கல்களுக்கு அவர் ஆளாயிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 14, 15 வருஷமா டிராவல் பண்ணக்கூடிய சீமான் அண்ணா வந்து ஏதாச்சும் ஒரு எல்லா மேடைகளையும் தவறாம சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி வந்து மனித குலத்துக்கே எதிரி, காங்கிரஸ் இனத்தின் எதிரி, பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு நிறைய மேடைகள்ல. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான விஷயத்துல சீமான் அண்ணா மத்தவங்க கிட்ட பணம் வாங்கி இருந்தா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாதாரணமா அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்ற கோபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கரூர் செந்தில் பாலாஜி அமைச்சர் மேல வந்து பாத்தீங்கன்னா இடி ரெய்டு விட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சீமான் அண்ணாவை அவங்க தட்டி தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கு யாருமே சீமான் அண்ணா யாருக்குமே இடம் கொடுக்கல. நான் தப்பு பண்ணாதானே நீ வந்து பிடிப்ப, நான் தப்பு பண்ண மாட்டேன், உன்னால முடிஞ்சா பிடிச்சிக்கோ. எந்த ஒரு ஆளு தைரியமா நின்னு பேசுறாரோ, தவறு இல்லாத ஒரு மனுஷனா தைரியமா நின்னு பேச முடியும். யார் ஒருத்தர் குற்றம் செய்யாம இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒருத்தர்கிட்ட வந்து தைரியமா பேச முடியும். ஒருத்தர் தப்பு பண்றாங்க அப்படின்னாலே ஒருத்தங்கிட்ட போய் கையை கட்டிட்டு தான் நிக்கணும். தப்பு பண்றாதவங்க இப்படி புஷ்பா மாதிரி சாஞ்சி உட்காந்துட்டு அடுத்தது வேற ஏதாவது கேள்வி இருக்குதா, ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்லி அப்படிதான் சும்மா அப்படியே மாசா கெத்தா இருப்பாரு. அப்படிதான் நம்ம சீமான் அண்ணா வந்து பார்த்தோம்னா யாருக்கிட்டையுமே எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் ஒருத்தர் கேள்வி கேட்குற அளவுக்கு நடந்துக்கிறது இல்லை. அவர் மேலே வைக்கக்கூடிய அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேரடியாக அவர் எதிர்க்க முடியல. சீமான் அண்ணாவை நேரடியாக எதிர்க்க முடியல. அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையும் பதில் இல்லை. யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்டு சில ஊடக நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தர் தூண்டுதலின் பேரில் இப்போ நீங்கள் வந்து பொதுவாகவே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, பிரபலமாக இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஏதோ கேள்வி கேட்டு அவங்க கிட்ட மோதனம்னா நம்ம பெரிய ஆளாயிரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சீமான் அண்ணாட்ட ஒரு சில ஊடக நண்பர்கள் என்ன பண்றாங்க, யதார்த்தமா ஏதோ ஒரு கேள்வி அவரை டென்ஷன் ஏற்றி பார்க்கலாம், அவரை கோவப்படுத்தி பார்க்கலாம், அவர் பதில் பேச முடியாம தடுமாறிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட ஏதோ பேச்சு கொடுக்கறது. பதிலுக்கு அவர் ஏதோ ஒரு மடை கேள்வி கேட்டாருன்னா அவங்க கம்முன்னு தான் இருக்கிறாங்க. தமிழின வரலாறுலேயே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே கருணாநிதி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் யார் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுடைய தேர்தல் கூட்டணி எப்படி இருக்கிறது, உங்களுடைய கூட்டணியில அந்த கட்சி வந்து சேருமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, யோசிச்சு சொல்லுவாரு. பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. கேட்ட கேள்வி ஒண்ணு, இவர் சொன்ன பதில் ஒண்ணு, நம்மளே புரிஞ்சுக்கணும். ஆனா சீமான் அண்ணாவை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாரு. பதில் சொல்லிட்டு உங்களை தூண்டி விட்டான் பாருங்க, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சிட்டு இருக்கிறான் பாருங்க கட்டிலுக்கடியில, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க உங்க மூலியமா. அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கும் தெரியாது, உங்களை தூண்டி விட்டான் பாருங்க அந்த கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறானே அவனுக்கும் தெரியாது. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஓகே, சீமான் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பணம் அப்படிங்கறது வாங்கல. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்கள் யாரோ உதவி பண்றாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா உதவி பண்ண மாட்டாங்க. ஏன் உதவி பண்ண மாட்டாங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருந்து எல்லாருமே யாருக்கு பயந்துக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பயந்துக்கிறாங்க. ஒருவேளை சீமான் அண்ணாக்கு உதவி பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொழில் ரீதியா ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுப்பாங்க, தொழில் ஏதாவது முடக்க பார்ப்பாங்க, தொழிலுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நம்மளை பொழைக்கவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு தான் நிறைய அரசியல்வாதிகளுக்கு பயந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தொழிலதிபர்கள்லாம் யாரும் உதவி பண்றது கிடையாது சீமான் அண்ணாவுக்கு. சீமான் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா முழுக்க 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 கட்சி தொண்டர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உதவி வாங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், இப்போ மாநாடுலாம் போறாருன்னா எவ்வளவு பணம் செலவாகும், இதெல்லாம் ஏகப்பட்ட காசு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சராசரி ஒரு மாநாடு போட்டோம்னா ஒரு 2 கோடி ரூபா ஆகும். 2 கோடி ரூபா ஆகும். எப்படி ஒரு 2 கோடி ரூபா ஆகுதுங்களா? ஓகே, 2 கோடி ரூபா ஆகுது. இப்ப சராசரியா ஒரு 1,00,000 பேர் ஒரு 250 ரூபா பணம் கொடுத்தாங்கன்னா அந்த 2,50 கோடி ரூபா பணம் வந்துடும். 1,00,000 பேரு ஒரு 250 ரூபா காசு கொடுத்தாங்க அப்படின்னால 2,50 கோடி ரூபா வரும். மாநாட்டுக்கு ஆகக்கூடிய செலவுங்கிறது ஒரு 2 கோடி ரூபா கிட்ட வரும். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க உடனே வந்து சீமான் அண்ணாக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கையில் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க.
சீமான் அண்ணாவுடைய நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. அதன் காரணமா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கையில பணம் கொடுத்துட்டு நான் வந்து இது பண்றேன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ஆன் த ரெக்கார்டு, ஆஃப் த ரெக்கார்டு எல்லாத்துக்குமே வேணும். அதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதள பக்கம் கூட ஒன்று கொடுத்துருக்குறாங்க. NTK.orgன்னு சொல்லிட்டு ஒரு வலைதள பக்கம் இருக்குது. அந்த வலைதள பக்கத்துல போயிட்டு நீங்க வந்து நீங்க விரும்பக்கூடிய தொகை அப்படிங்கிறத என்டர் பண்ணி அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது இந்த வலைப்பக்கம் அப்படிங்கிறது. சீமானனுக்கு எவ்வளவு பணம் ஃபண்ட் வருது, அவர் என்ன பண்றாரு, கணக்கு வழக்கு வரவு செலவுக்கெல்லாம் ஆடிட்டிங் கரெக்டா காட்டுறாரா, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்படுகிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கள நிலவரம். எதுக்கோசரம் மாநாடு போடுறாருன்னு சொல்லிட்டேன். மாநாடு போடுறாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேல என்னென்ன, அவருக்கு எங்க இருந்து பணம் வருது அப்படின்றதையும் நம்ம சொல்லியாச்சு. முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு 2 கோடி ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 பேர் 250 ரூபா காசு கொடுத்தாங்கன்னா 36 லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்க தமிழகம் முழுக்க. 36 லட்சம் வாக்காளர். அப்படி இருக்கும் பொழுது அதுல ஒரு 3% தான் ஒரு 90,000 பேர். 3% பேர் ஒரு 90,000 பேர். கொஞ்சம் ஒரு 10,000 பேர் சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தர் 250 ரூபா 250 ரூபா 1,00,000 பேர் கொடுத்தாங்கன்னா 2,50 கோடி ரூபா வருது. இதை வச்சு அவர் அழகா மாநாடு நடத்திடலாம். ஓகேங்களா? 96% பேர் பணம் கொடுக்க முடியாதவங்க தான். ஒரு 4% பேர் ஒரு 250 ரூபா கொடுத்தாங்கன்னா இந்த மாநாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான முறையில் நடத்த முடியும். அப்படிதான் வந்து மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து சீமான் அண்ணாவை பத்தி கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னா, முதல்ல சீமான் அண்ணா உள்ளாடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கிறோம். சீமான் அண்ணா உள்ளாடி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காணொளி அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த காணொளியில என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம அரசியலுக்கு வரோம் அப்படிங்கும் பொழுதே நம்ம மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், பொய் புகார்கள், வீண் வதந்திகள் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடும். எல்லாத்துக்குமே நம்மள தைரியப்படுத்திட்டு தான் நம்ம உள்ளாடி வரோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஒரு காணொளி. ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு காணொளி, ஒரு செய்தி ஊடகத்துக்கு அவர் கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது சமீப நாட்களுக்கு முன்னாடி வந்து அது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது யூடியூப் வலைதள பக்கத்துல. அந்த பக்கத்துல அந்த காணொளியை நான் பார்த்தேன். அப்படி இருக்கும் பொழுது சீமான் அண்ணா மேல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஓகே, இவர் வந்து கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்குது, முதல்ல நாம் தமிழர் கட்சி இயக்கம், நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய முத்துக்குமார் அண்ணா, முத்துக்குமார் அண்ணா வந்து நடிகர் மணிவண்ணன் அவர்கள் வீட்டுல உட்கார்ந்து தமிழ் ஈழப்போர் முள்ளிவாய்க்கால்ல 2009ல 1,50,000 லட்சம் நம்மளுடைய சொந்த உறவுகள் வந்து ராஜபக்சே சூழ்ச்சியால நம்மளுடைய அன்றைக்கு ஆட்சி செஞ்ச தமிழக அரசோடைய தூண்டுதலின் பேர்ல இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி போய் அப்பாவி மக்கள் ஒரு 90,000 பேர் நம்ம இன மக்கள் செத்து போயிட்டாங்க. அந்த சோகத்துல இருந்த டைம்ல அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம மக்களுக்கு எதனா பண்ணணும், நம்ம யாரை பெரிய ஆளுன்னு நம்புறோமோ அவங்களே நம்மளை முதுகுல குத்தி விட்டாங்க, நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க நம்மள துரோகியா மாறிட்டாங்க, முதுகுல குத்தி விட்டாங்க, இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி தானே முள்ளிவாய்க்கால் அவ்வளவு பேர் ஒண்ணு கூடினாங்க. இந்த மாதிரி வந்து தமிழகத்தோட முதலமைச்சரே சொல்லிட்டாரு 2009ல போர் நிறுத்திவிட்டாங்களாட்டிருக்கு. 0 புல்லட் பாயிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி தானே முள்ளிவாய்க்காலை மென்ஷன் பண்ணாங்க. இவங்க சொன்னதை நம்பி தான் நம்ம அங்க போனோம். நம்ம அங்க போன வாட்டி அவன் மேல இருந்து குண்டு போட்டு நம்ம எல்லாம் கொண்டானே, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் பாவம் இல்லையா, பெரிய பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்த இடத்துல நம்ம மக்களுக்கோசரம் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி மே 18ல தான் இந்த துயர சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. முள்ளிவாய்க்கால் படுகொலை, இனப்படுகொலை அப்படிங்கிறது. அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை கண்டிச்சு மே 18 இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது. நடிகர் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல முத்துக்குமார் அண்ணா அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது. மே 18 இயக்கம். மே 18 இயக்கம் அப்படிங்கிறது சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, சில மாதங்கள் கழிச்சு, சில ஆண்டுகள் கழிச்சு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து சேருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது சிவந்தி ஆதித்தனார் குடும்பம். அதாவது தினத்தந்தி பத்திரிகை இருக்கு இல்லைங்களா, அந்த குடும்பத்துடைய ஒரு மூத்த உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துடைய மூத்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கட்சி அப்படிங்கறது இவங்க வாங்குறாங்க. அந்த அந்த லைசன்ஸ், அந்த உரிமை எல்லாம் வாங்குறாங்க. கட்சி ஆரம்பிச்சது, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது சிவந்தி ஆதித்தனாருடைய குடும்பம் தான். இப்ப வந்து கட்சி அப்படிங்கிறது இவங்க கையில, இவங்களுடைய பொறுப்புக்கு வருது. இப்ப இவங்க இருக்கும் பொழுது சீமான் அண்ணாவும் இணைஞ்சு பயணிக்கிறார். ஒரு காலகட்டத்துல மர்ம நபர்களால முத்துக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்படுகிறார் 2011 காலகட்டங்கள்ல. அப்படி அவங்க படுகொலை செய்யப்பட்ட வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி தீ அப்படிங்கிறது உருவாகுது. புரட்சி தீ அப்படிங்கிறது உருவாகும் பொழுது சீமானனோட பேச்சை அப்படிங்கிறது அப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கோபத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு.
இப்போ பொதுவாக ஒருத்தர் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருன்னே தெரியல, மர்ம நபரை கொன்னுட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு ஐடிபி ஒரு 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 தெளிவு இருக்கும். இவங்க கொன்றுப்பாங்களா? இவங்க எதா பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு. இந்த மாரி சீமான் அண்ணாவுக்கும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்குது. நம்மளுக்கு ஆகாத நபர்கள் தான் இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க. இவரு இந்த மாரி புரட்சியை இது பண்ணணும்னா இது பண்ணியிருக்கிறாங்க. இவரு எதை செய்யணும்னு ஆரம்பிச்சாரோ அத நம்ம செஞ்சு முடிக்கணும். நம்ம நண்பர் முத்துக்குமார், நம்மளுடைய தலைவர் பிரபாகரன் சொன்னத தானே இவரும் சொல்லிட்டு இருந்தாரு. இவரு சொன்னத நாம நிறைவேத்தி காட்டணும்னு சொல்லி தான் சீமான் அண்ணா கொஞ்சம் கொஞ்சமா பேசி வளர்ந்து வராரு. இவரு பேசி வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல, ஆரம்ப காலகட்டத்துல சீமான் அப்படின்னு சொன்னாலே சிறைச்சாலைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு ஆட்சி செஞ்ச திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி காலகட்டத்துல சீமான் அண்ணா எதா பேசுனா புடிச்சு கொண்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்களாம். சீமான் அண்ணா எதா பேசினாலும் தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழ, தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ குண்டாசு இப்படி ஏகப்பட்ட சிறை தண்டனை போட்டு, ஏகப்பட்ட தண்டனை கொடுத்து அவர் கொண்டு போய் சிறையில போட்டுருவாங்களாம். இவரு பேச ஆரம்பிச்சாலே கொண்டு போய் ஜெயில்ல போட்டுருவாங்களாம். இந்த மாதிரி சிறையில இருந்து போய் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஜெயிலுக்கு போகும்போது யாருக்குமே ஒரு பயமா இருக்கும். அதுவே தவறு செஞ்சுட்டு போனவங்களுக்கே ஒரு துணிச்சல் வருதுன்னா, புரட்சிக்கோசரம் போனவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவர் இந்த மாதிரி பேசிட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டு, சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்தோடனே, நீ என்ன சிறைச்சாலைக்கு அனுப்பி விட்டல, இதுக்கு மேல நான் தீவிரமா இருப்பேன். என் இனத்துக்கோசரம் நான் போராடுவேன்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல சீமான் அண்ணா பேசின ஒரு விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரல. சீமான்னா யாரு? சீமான்னா யாருக்குமே தெரியாது. அப்படிதான் இருந்துச்சு. எப்ப இந்த கொரோனாவுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த செல்போன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து சேர ஆரம்பிச்சிச்சோ, அப்ப இருந்து தான் சீமான் அண்ணா வந்து முழுமையா எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆக ஆரம்பிச்சாரு. சீமான் அண்ணா அப்ப இருந்து தான் முழுமையா எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆக ஆரம்பிச்சாரு. என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்கள்ல செல்போன் யார்ட்டையுமே கிடையாது. செய்தி ஊடகங்கள்ல செய்தியில என்ன காட்டுறாங்களோ அதுதான். சீமான் அண்ணா எதை பேசினாலுமே எந்த செய்தி சேனல்காரனும் ஒளிபரப்ப மாட்டாங்க. சீமான் அண்ணா பேசுறத எந்த செய்தி சேனலும் ஒளிபரப்ப மாட்டாங்க. அவங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் பயந்துட்டு ஒளிபரப்பாம விட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு முக்கியமான பணிகள்லாம் இருந்துச்சு, கொலை கொள்ளையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாம விட்டாங்களா தெரியாது. அவரை வேணும்னே நசுக்கணும், அவரை வேணும்னே முடக்கணும், அவரை வேணும்னே அவருடைய புகழை மறைக்கணும்னு சொல்லிட்டு எந்த செய்தி ஊடகமுமே சீமான் அண்ணா பேசுறத வெளியில யார்கிட்டயுமே சொன்னதே கிடையாது. இப்படி இருந்த காலகட்டங்கள்ல எப்ப போன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சோ, எப்ப யூடியூப் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, சீமான் அண்ணா பேசின வீடியோக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி, மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி, அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம சீமான் அண்ணாக்கு வந்து சேருது. இப்படி சீமான் அண்ணாக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சேர்ந்த உடனே பெரும்பாலும் எல்லாம் என்ன சொன்னாங்க, சீமான் அண்ணா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாரு, மத்த கட்சிகள் மாதிரியே கூட்டணிக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்கட்சிகள் எதிர்பார்த்தாங்க. யாருக்கிட்டையுமே அவர் விலை போகல. இன்னைக்கு ஒரு ஜாதி சங்கத்துக்கு சேர்ந்த ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா, எங்ககிட்ட இவ்வளவு லட்சம் ஓட்டு இருக்குது, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கீடு வாங்கிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மக்களுக்கோசரம் நான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியோட, ஒரு ஆளுங்கட்சியோடயோ ஒரு எதிர்கட்சியோடயோ போய் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. ஆனா சீமான் அண்ணா அந்த மாதிரி பண்றது கிடையாது. தனித்து நிக்கிறது தான் என்னுடைய புகழ், தனித்து நிக்கிறது தான் என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த திராவிட கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் வந்து மாற்றத்தை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. உண்மையாலுமே அவருக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது வருஷம் வருஷம் அதிகரிச்சுட்டு தான் வருது. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து சீமான் அண்ணாவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது 8% 2024 எலெக்ஷன்ல. இந்த 2026ல அது 12% வரும். 2026ல 2031 சட்டமன்ற தேர்தல்ல சீமான் அண்ணா இல்லாம யாருமே வந்து கிடையாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு எந்தெந்த ஜாதி கட்சிகள் அவர் வந்து உதாசீனப்படுத்திட்டு இருக்குதோ, நாளைக்கு அந்த குட்டி குட்டி கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணி மாதிரி வந்து சீமான் அண்ணாட்ட வந்து நிற்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நானும் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப சீமான் அண்ணா சொல்லுவாரு, என்ன செய்யணும் சொல்லுவாரு, நீ உன் ஜாதி அடையாளத்தை தூக்கி போட்டுட்டு வரதா இருந்தா என் கூட வா, இல்ல உன் ஜாதி அடையாளத்தோட தான் நீ என் கூட இணைஞ்சு பயணிப்ப அப்படின்னா உன் உதவி எனக்கு தேவையில்ல, கிளம்பிட்டே இருப்பாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் தங்களுடைய இன அடையாளத்தை ஒரு அடிப்படையா வச்சுதான் இயங்கிட்டு இருக்குது. ஆனா சீமான் அண்ணா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஜாதி அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில இன உணர்வு அடிப்படையில தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அடிப்படையில் தான் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க கேட்கலாம், தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கிடையாது, தமிழர்கள் மட்டும் கிடையாது. அவர் எல்லாத்தையுமே தமிழர்கள் தான் சொல்றாரு. எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களுமே என்ன பண்றாங்க, சீமான் அண்ணாக்கு வாக்கு செலுத்துறாங்க. அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுமே வாக்கு செலுத்துறாங்க. அனைத்து விதமான அடிப்படை புரிதல், அடிப்படை அரசியல் தெரிந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுமே, இளம் பெண்களுமே வாக்கு செலுத்துறாங்க.
கடந்த தேர்தலில் நானும் கூட என்னோட வாக்கு அப்படிங்கிறது சீமான் அண்ணாக்கு தான் செலுத்தினேன். இந்த தேர்தல்லையும் அவருக்கு தான் செலுத்துவேன். அனைத்து தேர்தல்லையுமே அவருக்கு தான் செலுத்துவேன். அவர் தனிச்சு நிற்கிற வரைக்கும், அவர் எந்த கட்சிகளுடைய கூட்டணிக்கு போகாத வரைக்கும் சீமான் அண்ணாவுக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படிங்கிறத நான் செலுத்துவேன். இது வந்து என்னுடைய சுதந்திர வெளிப்பாடு. ஏன் சொல்லக்கூடாதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சுதந்திர அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இருக்குதுங்க. அப்படிங்கும் பொழுது, நான் சொல்றதுக்கு எந்த விதத்திலயுமே தவறு கிடையாது. இது வந்து என்னுடைய ஒரு வெளிப்பாடு. என்னுடைய கருத்தியல். ஓகேங்களா? சீமான் அண்ணா கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு.